எல்லாமே குட்வில்ல வாங்குனது. மோஸ்ட் ஆஃப் த ஐட்டம். வெல்கம் டு மை ஹோம். கம் ஆன். ஒரு ஆன்டிக் பீஸ். இந்த டிவி $65. இது நாள் வரைக்கும் எந்த குறையும் இல்லாம. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உங்களுக்கு என்னோட லிவிங் ரூம் தான் காட்ட போறேன். நம்ம இருக்கிறது ஒரு அபார்ட்மெண்ட். ஸோ அபார்ட்மெண்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிறோம். இங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சொல்ல மாட்டாங்க, செகண்ட் ஃப்ளோர்னு சொல்லுவாங்க. ஓகே, கிரவுண்ட் ஃப்ளோரை தான் அவங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சொல்லுவாங்க. நம்ம இப்போ செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு என்னோட லிவிங் ரூம் தான் இன்னைக்கு காட்ட போறேன். எல்லாமே குட்வில்ல வாங்கினது. மோஸ்ட் ஆஃப் த ஐட்டம்ஸ் குட்வில்ல வாங்கினது. நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, குட்வில்ல இவ்வளவு அழகான பொருட்கள்லாம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. சரி வாங்க, என்னோட லிவிங் ரூம்க்கு போயிடலாம். வெல்கம் டு மை ஹோம். கம் ஆன். சோ இதுதான் நம்ம வீடு. ஓகே, உள்ள வாங்க. கதவை சாத்திடலாம். ஓகே, சோ கதவு இப்படிதான் இருக்கும். இதுல இந்த மாதிரி ஒரு வால் ஹேங்கர்ஸ் வச்சிருக்கிறேன். லெட் எவ்ரிதிங் யூ டு பி டன் வித் லவ். எது செஞ்சாலும் அன்போட செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன செஞ்சாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்போட செய்யுங்க அப்படின்னு அர்த்தம். அப்புறம் இது ஒரு கீ ஸ்டாண்டு. இந்த கீ ஸ்டாண்டு ஒரு ஆன்டிக் பீஸ். இது ஒரு எக்ஸிபிஷன் நடந்துச்சு. அந்த எக்ஸிபிஷன்ல நான் வாங்கினேன். எவ்வளவு தெரியுமா? $3. அப்புறம் இது எங்க அம்மா ஈஜிப்ட் போறப்போ எனக்கு இது வாங்கிட்டு வந்தாங்க. சோ வாக்கிங் போறப்போ நான் இதுல என்னோட போனு, அப்புறம் வீட்டு கீ வச்சுப்பேன். சோ கீ கீழே எலக்ட்ரானிக் கீ. நம்ம அந்த கீ வச்சதான், அந்த எலக்ட்ரானிக் கீ வச்சுதான் திறக்க முடியும். சோ அதனால அந்த கீயும் போனும் வச்சுட்டு வாக்கிங் போறது, அதுக்காக இந்த பேக். அப்படி இந்த சைடு வந்தீங்கன்னா பிளஸ் ஆர் நெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் இது கிவ் தேங்க்ஸ் டு தி லார்ட் ஃபார் ஹி இஸ் குட் அப்படின்னு ஒரு கிராஸ். அப்புறம் இது நம்மளுக்கு கீழே யாராவது வெயிட் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு கால் வரும். கீழே அவங்க நம்ம ரூம் நம்பரை அழுத்தினாங்கன்னா இதுல we can talk, இல்ல அவங்க என்ன பேசுறாங்கன்னு லிசன் பண்ண முடியும். டோர் ஓபன் பண்ணதுக்குன்னா இந்த கீயை பிரஸ் பண்ணணும். சோ இதுதான் டோருக்கு பின்னாடி இருக்கிறது. ஓகே, அப்படியே டிவி ஸ்டாண்டு. இந்த டிவி $65. $65க்கு நான் Facebook மார்க்கெட்ல வாங்கினேன். இப்ப வாங்கி ஒரு 3 years ஆயிடுச்சு. இது ரொம்ப பழைய மாடல் நினைக்கிறேன், 2011 மாடல் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இது நாள் வரைக்கும் எந்த குறையும் இல்லாம நம்மளுக்கு எல்லா ஷோஸும் காட்டிட்டு இருக்கிற என்னோட பார்ட்னர் இவங்க தான். சோ இதுதான் அந்த டிவி. அப்புறம் ஒரு டிவிக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு வால் ஹேங்கர் இருக்குது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அதனால கொஞ்சம் காசு போட்டு வாங்கினேன். இது $20 நினைக்கிறேன். இது எப்போ நம்ம வீட்டுல கோல்டன், எனக்கு எப்பவுமே கோல்டன் ஃப்ரேம் இல்ல சில்வர் ஃப்ரேம் ஐட்டம்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். சோ அதனால இந்த மாதிரி வாங்கி வச்சிருக்கிறேன். எப்பவுமே இந்த கோல்டன் அதெல்லாம் வைக்கிறப்போ என்ன சொல்றது, ட்ரீம்ஸ் எல்லாம் ட்ரூ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இதுல படிச்சிருக்கிறேன். சோ அதனால இது இமேஜினரி. இப்போ கோல்டன் இதுல ஃபிளவர் இருக்குமா அப்படின்னா இருக்காது. சோ அது மாதிரி நடக்க முடியாதத ஒண்ண இந்த மாதிரி வைக்கிறப்போ உங்களுக்கு உங்களோட கான்பிடன்ட் லெவல் சைக்கலாஜிக்கலா இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. சோ அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி இது வாங்கியிருக்கிறேன். இந்த 2 பாட் எனக்கு பிடிச்சிச்சு. இந்த 2 பாட்டும் சேர்த்து $5 தான். அப்புறம் இந்த ஃபிளவர்ஸ் டாலர் ட்ரீல $1.25. சோ அதனால இது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இல்ல, ஆனா பார்க்க அழகா இருக்குது. இது என்னோட சோஃபாவுக்கு, கவுச்சுக்குல மேட்சிங்கா இருக்கிறதுனால இந்த கலர் நான் வாங்கி, ஆக்சுவலா யாருக்கும் கிஃப்ட் கொடுக்கதான் வாங்கினேன். பட் எனக்கே பிடிச்சதுனால நானே வச்சுட்டேன். சொல்லாதீங்க யாருக்கிட்டையும். அப்புறம் இந்த ஃபைல் கேபின்ல இப்போதைக்கு ஒண்ணும் வைக்கல. பார்க்க ரொம்ப புதுசா இருக்குது இல்ல, ஆனா இது கூட குட்வில்ல தான் வாங்கினேன். ஜஸ்ட் $9 தான். சோ இந்த மாதிரி ஏதாவது முக்கியமான ஃபைல்ஸ், நம்ம வர லெட்டர்ஸ் இதெல்லாம் வச்சுக்கலாம். இது மாதிரி இன்னொன்னு கிடைக்கணும்னு நான் ஆசைப்பட்டு இருக்கிறேன்.
கிடைக்கும்னு நினைக்கிறேன். அப்படி கிடைச்சதுன்னா டிவி கொஞ்சம் ரேஸ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பாக்குறேன். இன்னும் அந்த மாதிரி வைக்கிற போது டிவி வந்து இங்க வந்துரும். சோ நம்மளுக்கு வந்து விஷன் பாக்குறதுக்கு வந்து நல்லா இருக்கும். சோ அதனால வந்து இன்னொன்னு கிடைக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கிறேன். இதே குவாலிட்டியில ஆக்சுவலா கிடைச்சிச்சு, பட் அடியில எல்லாம் கொஞ்சம் கரையா இருந்துச்சு. சோ அதனால இன்னும் பெட்டரா வரணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். வரும், வாங்குறோம் நம்ம. அடுத்தது இப்படி வந்தோம்னா நம்மளுக்கு வந்து இந்த ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. இந்த கியூபிக்கல் ஸ்டாண்ட் வந்து Facebook மார்க்கெட்ல வாங்கினேன். $20 நினைக்கிறேன். சோ இதுல வந்து டெக்கரேஷன்ஸ் ஐட்டம்ஸ், ஈவன் ஒரு கார்னர் பீஸா கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இதுல இருக்க ஐட்டம்ஸ் மோஸ்ட்லி வந்து இதுதான், குட்வில் தான். இந்த இது குட்வில்ல தான் வாங்கினேன், இந்த ஃபிளவர் வேஸ். சோ இதுக்கு வந்து கரெக்டான ஒரு இடமும் கரெக்டான ஒரு ஃபிளவரும் பாத்துட்டு இருக்கிறேன். ரியல் பிளான்ட் வைக்கலாமா இல்ல பிளாஸ்டிக் ஃபிளவர் வைக்கலாமான்னு சொல்லிட்டு ஒரே யோசனையா இருக்குது. பட் as far as இது வந்து இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ அதை வச்சிருக்கிறேன். இது வந்து டாலர் ட்ரீல வாங்கினேன். இது $3 $4. சோ இதுதான் நம்மளுக்கு. மேல வந்து சாமி படம் அதெல்லாம் வச்சிருக்கிறேன். அப்படியே இப்படி வந்தோம்னா நம்மளுக்கு வந்து வெல்கம் டு our comfortable, happy, sometimes loud, warm, cozy, full of love and fun-filled home. அதுதான் நம்ம வீடு. எல்லாரோட வீடும் அப்படிதான் இருக்கும். சோ அதனால we are welcoming our guest அப்படின்ற மாதிரி இந்த கார்னர். ஏன்னா டோர் திறந்த உடனே இதுதான் கண்ணில் படும். சோ அதனாலதான் நான் வந்து இந்த வெல்கம் அதெல்லாம் வந்து வச்சிருக்கிறேன். அப்படியே மேல போனா குட் வைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உடன் பிளாக்ஸ் இருக்குது நம்ம வீட்டுல. இது நான் ரொம்ப வருஷமா நான் வச்சிட்டு இருக்கிறேன். சோ எப்பெல்லாம் எங்கெல்லாம் வீட மாத்திட்டு இருக்கு, இது வந்து நான் இந்தியால தான் வாங்கினேன். சோ அப்போ வந்து நம்மளுக்கு வந்து அது 1000 rupees ஆஃபர்ல இருந்துச்சு. சோ 2 பீஸ் வாங்கினேன். குட்வில்லும் குட் வைப்ஸும் அப்புறம் இன்னொரு ஏதோ போட்டது, அது எங்க இருக்குன்னே தெரியல. சோ குட் வைப்ஸ் மட்டும் நான் மட்டும் எங்க போனாலும் இங்க வந்து இந்த உடன் பிளாக்ஸ் வந்து நம்மள ஃபாலோ பண்ணிட்டே வந்துகிட்டே இருப்பாங்க. அதனால அது வச்சிருக்கிறேன். இந்த கவுச் எவ்வளவு அப்படின்னா $50, 45 ஆக்சுவலா. அப்புறமா நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட் அங்க இருந்து கொண்டு வந்ததுக்கு லாஜிஸ்டிக் ஒரு $20 செலவாச்சு. சோ மொத்தம் வந்து $65. அண்ட் அப்கோர்ஸ் இந்த குஷன் பில்லோஸ் அப்படி பார்த்தோம்னா இது வந்து டாலர் ட்ரீல $1.25 நான் வாங்கினேன். இது வந்து கொஞ்சம் ப்ளூயிஷ் அண்ட் ஒயிட்டிஷ் கொஞ்சம் கிரீனிஷ் வர்றதுனால இதுக்கு மேட்ச் ஆகும்னு சொல்லி வாங்கினேன். பட் அதர்வைஸ் பிளெயின் ஒயிட் தான் வாங்கணும்னு ஆசை எனக்கு. பட் அது அழுக்காயிரும் அப்படின்றதுனால கொஞ்சம் மிக்சர் ஆஃப் ஆல் 3-4 கலர்ஸ் இது வந்து வாங்கினேன். இதுதான் நம்ம வந்து கவுச். அப்புறம் வந்து ரிக்ளைனர் சோஃபா. இது வந்து Facebook மார்க்கெட்ல வாங்கினது தான் நானு. $300. இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். பெட் அண்ட் இந்த ரிக்ளைனர் சோஃபா மட்டும் நான் வந்து கொஞ்சம் பிராண்ட் நியூவா தான் வாங்கினேன். இது ஆக்சுவலா பிராண்ட் நியூ தான். ஏதோ ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் லைட்டா கிழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு $300 கிடைச்சது. அதர்வைஸ் இது வந்து $300 கண்டிப்பா கிடைக்காது. எப்படி ஒரு $1000-1500 இருக்கும். சோ பிராண்ட் நியூ தான். ஆக்சுவலா அவங்க பாக்ஸ்ல இருந்து பிரிச்சு அப்பதான் வச்சு கிழிஞ்சிருக்குன்னு சொல்லி நோட் பண்ணாங்க. சோ திருப்பி கொண்டு போய் கொடுத்து அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு Facebook மார்க்கெட்ல போயிட்டாங்க. அதனால நாங்க போயிட்டு 300 அவங்களே வந்து நம்மளுக்கு டெலிவரியும் கொடுத்தாங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான், நியூலி மேரிட் கப்புள். சோ அதனால அவங்கள்ட்ட வாங்கினதுதான் இந்த ரீக்ளைனர் சோஃபா. இந்த மாதிரி ஒரு இது எப்பவுமே நம்ம வீட்டுல இருக்கும் சோஃபால. ஏன்னா நம்மளுக்கு வந்து விண்டர்ல பயங்கரமா ஸ்னோ வரும்போது குளிரும் இல்லையா, அண்ட் ஏசி போட்டாலும் இப்பெல்லாம் குளிருது சம்டைம்ஸ். அதனால ரொம்ப கோசியா நம்ம டிவி ஏதாவது பாக்குறதுக்கு அப்போ குளிராம இருக்கிறதுக்கு இது எப்பவுமே எதர் இந்த சோஃபால கிடக்கும் இல்லைன்னா அங்க இருக்கும். சோ இது எப்பவுமே நம்ம வீட்டுல இருக்கும். அப்புறம் இது வந்து நம்மளுக்கு பிடிச்ச ஒரு வால் கிளாக். இந்த வால் கிளாக் வந்து நான் லோஸ்ல வாங்கினேன். $14 நினைக்கிறேன். இப்ப போனா இல்ல ஆக்சுவலா. ஏன்னா இன்னொரு ரூமுக்கும் இதே மாதிரி போடணும்னு ஆசைப்பட்டேன். இப்ப கிடைக்கிறது இல்ல. நான் சொன்ன மாதிரி இந்த கிளாஸ் வர்றது, இந்த கிளிட்டரா இருக்கிறது, கோல்டன் சில்வர் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ அதனால இந்த காம்பினேஷன்ல நான் வாங்கினேன். அண்ட் இதெல்லாம் அப்கோர்ஸ் ஸ்ப்ரிங் சீசன்ல நம்ம வந்து
டாலர் ட்ரீல வாங்கினதுதான். இது ஆக்சுவலா வந்து பார்த்தா நம்மளுக்கு வந்து கார்டன்ல போடுறது. பட் எனக்கு பட்டர்ஃபிளை அதெல்லாம் ஜெனரலா பிடிக்கும். சோ அதனால இங்க வச்சுட்டேன் நானு. இங்க அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம என்னனாலும் வால்ல வந்து ஈஸியா ஆசை பிரகாரம் இது பண்ணிடலாம். இப்ப இது ஈஸியா நான் பண்ணிருக்கேன். எல்லாமே உடன் தான் நம்மளுக்கு, வால் எல்லாம் உடன் வால். சோ அதனால என்ன பண்ணுவோம், நான் ஸ்கூல்ல வந்து இந்த மாதிரி பின்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணுவேன் வால்ல ஸ்டிக் பண்றதுக்கு. ஈஸியா பிள்ளைங்களுக்கு கான்செப்ட் சொல்லி தரதுக்குன்னா டக்குன்னு இந்த மாதிரி பின்ஸ் வந்து நம்மளுக்கு ஸ்கூல்ல கிடைக்கும்ல. சோ அததான் ஈஸியா அப்படி பின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை அப்படியே வந்து இதை ஹேங் பண்ணிடுறேன். இது ஓரளவுக்கு வெயிட் தாங்கும். ஏன்னா நம்ம கிளாக்கே இந்த மாதிரி ஒரு இதுலதான் நான் ஹேங் பண்ணிருக்கேன். அண்ட் இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டா கிளாஸியா வாங்குறப்போ நம்மளுக்கு வந்து அது இருக்கிற இடமே தெரியாது. சோ அதுதான் இதுல வந்து எனக்கு பிடிச்ச ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் அமெரிக்கா பொறுத்த வரைக்கும். அண்ட் இது வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னலா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து யானை போட்ட ஒரு வால் ஹேங்கர் தான் யூஸ் பண்ணிருக்கிறோம். இது நம்மளுக்கு ஒரு லேசி கார்னர், சோஃபால உட்காந்துக்கிட்டு இங்க வேலையெல்லாம் பாக்குறது, லெட்டர் படிக்கிறது, இல்ல ஏதாவது எழுதுறது, அதுக்கெல்லாம் இந்த ஸ்பேஸ் ஒரு லேசி கார்னர் மாதிரி யூஸ் பண்ணிட்டாச்சு. அண்ட் அப்படியே இப்படி வாங்க, இதுதான் நம்ம டைனிங் ஏரியா. கொஞ்சம் இதுல ஃபேன் இருக்கும், அப்புறம் வந்து கொஞ்சம் வென்டிலேஷன் ஜாஸ்தியா இருக்கும் ஃபுல் ஜன்னல்லாம் திறந்து வச்சா. சோ இது கொஞ்சம் இப்போ நம்மளுக்கு வந்து சம்மர்னால எல்லா இலையிலும் எல்லா மரத்துலயும் இலை இருக்குது. அதனால ஒரு அவுட்டோர்ல உட்காந்து சாப்பிடுற ஒரு ஃபீல் வரும். நம்ம இந்தியால இருந்த எல்லா வீட்லயும் பால்கனி அந்த மாதிரி உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இங்க வந்துட்டு பால்கனி எல்லாம் இல்லாம இருக்கிறது கஷ்டமா இருந்துச்சு. சோ அதனால நம்ம டைனிங் டேபிளே இந்த சைடு மாத்திக்கிட்டோம். அப்கோர்ஸ் இங்க வெயில் கொஞ்சம் வரும் அப்படின்றதுக்காக துணி காய போடுறது இதுலதான் வச்சிருக்கிறேன். யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா இதை தூக்கி வேற எங்கேயாவது மாத்திரலாம். இந்த சைக்கிள் பாருங்க, இது பாப்பாவோட சைக்கிள். $5 பேஸ்புக் மார்க்கெட்ல $5. ஏன்னா இங்க வந்து 3 months தான் நம்ம வந்து வெளியில ஆக்டிவா வெளியில போயிட்டு சைக்கிள் ஓட்டுறது அதெல்லாம் பண்ண முடியும். சோ அதனால வந்து அதுக்கு சைக்கிள் இப்ப ரேசரா இருந்தாங்கன்னா பைக் ரேஸ் பண்ணுவாங்க, அவங்க எல்லாம் இருந்தாங்கன்னா நல்ல குவாலிட்டியா வாங்கிக்கலாம். நம்ம வந்து வருஷத்துல 3 மாசம் தான் ஓட்ட போறோம், அதுலயும் வாரத்துல 2 நாள் அப்படின்னா ரொம்ப கம்மியா வருது. சோ அதனால நம்ம வந்து பேஸ்புக் மார்க்கெட்ல வாங்கினோம். சோ இது வந்து டைனிங் டேபிள். வர்றவங்களுக்கெல்லாம் இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலா என்னோட ஸ்டாஃப் எல்லாம் வருவாங்க, சோ அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா நெக்ஸ்ட் வீக் ஒரு கெஸ்ட் வர்றாங்க. சோ அதனாலதான் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன், எல்லாம் இருக்குதா அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்காக எல்லாம் நீட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஆஸ் யூசுவல் இந்த பாருங்க, இந்த ஸ்பூன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு எப்பவுமே ஒரு சில்வர் கோல்டன் கோட் வரும். ஆக்சுவலா கோல்டன் சில்வர் மிக்ஸ்டு பாருங்க. இது வந்து ஒரு ஃபோக்கு, இதுல பாத்தீங்கன்னா கோல்டு வருது, அப்படியே ஒரு சில்வர் டாட் வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாரி அப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து ஒரு டிஷ்யூ பாக்ஸ் கோல்டன் டிஷ்யூ பாக்ஸ், அவ்வளவுதான். இதுல வந்து ஃபேன் இருக்கும். நம்மளுக்கு ஃபேன் வேணும்னா லைட் வேணும்னா போட்டுக்கலாம், இல்ல ஃபேன் வந்து இப்படி ஆன் பண்ணிக்கலாம். இத பிடிச்சு இழுத்தோம்னா அப்படியே ஆன் ஆயிடும். இதுதான் நம்மளோட. இப்ப இன்கேஸ் நம்மளுக்கு ஏசி ஓடல, ஃபேனும் ஓடல, இல்ல ஹீட்டர் ஓடலன்னா அந்த ஃபேன் போட்டுப்போம், இல்ல லைட்டா ஜன்னல திறந்து விட்டுப்போம். ஜன்னல் வேணாம் அப்படின்னா ஃபுல்லும் க்ளோஸ் பண்ணிட்டா கொஞ்சம் இருட்டாயிரும். சோ இது ரொம்ப ஃபேவரட்டான பாட்டா மாறிடுச்சு நம்மளுக்கு. இங்கதான் முன்னாடி டைனிங் டேபிள் போட்டிருந்தோம். இது ஒரு காட் கம் சோஃபான்னு கூட சொல்லலாம். இங்கே படுத்துக்கலாம், கொஞ்சம் குஷியா தான் இருக்கும். இது ஒரு ஃபுல் சைஸ் பெட் போட்டிருக்கிற இதுல கொஞ்சம் குஷியா தான் இருக்கும். ஹேண்டில் ரெண்டும் நம்மளுக்கு வந்து உடன்ல வரும். பின்னாடி பார்த்தா இப்படி இருக்கும். இது ஃபுல்லுமே நம்ம பெட்டா கூட மாத்திக்கலாம். இங்க இருந்து டிவி படுத்துக்கிட்டு டிவி பாக்குறது அதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஈஸியா இருக்கும். சோ அது இங்க இருக்குது. அப்புறமா வந்து இது வந்து கிச்சனோட கிளாக். இந்த கிச்சன் வந்து ஆப்போசிட் சைட்ல இருக்குது. சோ அங்க இருந்து டைம் பாக்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு கிச்சன் கிளாக் வாங்கி வச்சு. இந்த கிளாக் வந்து $7.
பர்லிங்டன்ல வாங்கினது. சோ இது அதே மாதிரி ஒரு ட்ரீம் கேச்சர் ஒண்ணு வச்சிருக்கிறேன். சோ அவ்வளவுதான். இதுதான் நம்மளோட லிவிங் ரூமோட ஒரு ஷார்ட் வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருக்குதா என்னோட லிவிங் ரூம்? சோ இந்த மாதிரி ஈஸியா நம்ம வந்து எல்லாமே குட்வில்ல வாங்கிடலாம். நம்ம ஊர்ல தான் வந்து செகண்ட் ஹேண்ட் பொருள்லாம் எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம வாங்க மாட்டோம். இங்க வந்து ஈவன் ட்ரெஸ்ஸஸ் கூட செகண்ட் ஹேண்ட்ல வாங்கி போடுறாங்க மக்கள். சோ அதனால வந்து திருப்பி அந்த ரீயூசிங் கான்செப்ட் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குது. சோ மோஸ்ட் ஆஃப் த ஐட்டம்ஸ் வந்து எல்லாமே நம்ம வந்து குட்வில்ல தான் வாங்கினோம்.